ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நல்ல சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்டைல் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சின்னதாய் கட் பண்ணிய இஞ்சி, 3 பல்லு பூண்டு, அதையும் சின்னதாய் கட் பண்ணி எடுத்திருக்கு. கொஞ்சம் பச்சை பட்டாணி வேக வச்சது 1/4 கப் இருக்கும். இது வேக வச்சு எடுத்திருக்கு. அந்த தண்ணியும் அப்படியே வச்சுருக்கு. இனி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்க, அதிலேக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கு. கடுகு வெடித்து வரும்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அதிலேக்கு சேர்த்திக்கலாம். இஞ்சியும் பூண்டும் கொஞ்சமாக போதும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 3 பல்லு பூண்டும் தான் நான் எடுத்திருக்கு. அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்தி நல்லா வணக்கலாம். இனி தேவையான உப்பு நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா வணக்கியதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் கேரட்டு, உருளைக்கிழங்கு, இது 2ம் சேர்த்து வணக்கி எடுக்கலாம். கேரட்டும் உருளைக்கிழங்கும் எண்ணெயில் நல்லா வணங்கி வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தியோட கூடையும் பொரோட்டோட கூடையும் இடியப்பத்திൻ്റെ கூடையும் நல்ல காம்பினேஷன் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. இனி இதிலேக்கு நமக்கு தேவையான மசாலைகள் எல்லாம் சேர்க்கலாம். அதுக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். வரமிளகாய் தூள் நம்ம இதில் சேர்க்கல, பச்சை மிளகு தான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் தான் நான் சேர்த்தியிருக்கு. இது நம்ம வீட்டில் தயார் பண்ணிய கரம் மசாலா தான், அதனால் ஸ்ட்ராங் மசாலையாக இருக்கும். அதனால் 1/4 டீஸ்பூன் போதும். இது எப்படி செய்கிறதுன்னு என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள். இதே போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம் பச்சை பட்டாணியும் அதனுடைய தண்ணியும் இதிலேக்கு ஊற்றி உருளைக்கிழங்கும் கேரட்டும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா மூடி வச்சு நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 3 நிமிஷம், மேக்ஸிமம் 4 நிமிஷம் போதும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கும் கேரட்டும் எல்லாம் வெந்து வரும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது வேக வச்சு எடுக்கணும். இனி இதிலேக்கு சேர்க்க வேண்டிய தேங்காய் நமக்கு அரைச்செடுக்கலாம். 1/2 கப்பு தேங்காயிலேக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாய் நமக்கு அரைச்செடுக்கலாம். இதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட நமக்கு சேர்க்கலாம். நான் தேங்காய் அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கும் கேரட்டும் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இனி இதிலேக்கு நமக்கு தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய் பால் ஊற்றியிருந்தால் இது கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் சேர்த்தி நல்லா சூடாயதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி சேர்த்திருந்தால் நம்ம குருமா நல்லா திக்காயிட்டு கிரேவி கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் தேங்காய் அரைச்சி சேர்த்தது. இந்த மாதிரி நல்லா கலர் விட்டுட்டே இருக்கணும். இது கொதிக்கக்கூடாது, நல்ல சூடாக இருக்கணும். நல்ல சூடாயதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதுக்கு மேலே போடலாம். அதுக்கப்புறமா கடைசியில் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதுக்கு மேலே ஊற்றும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.